நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நாமும் வளர்ந்து சாதிப்போம் சேனல். எங்கள் சேனலை பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன டாபிக் பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே வந்துட்டு எப்படி நம்ம கை குழந்தைய வச்சுட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கிராமத்தில் இருக்கோம், எங்களுக்கும் தகுந்த மாதிரி ஒரு வேலை இருக்கிற மாதிரி சொல்லுங்கள், நீங்கள் இருக்கிறது எல்லாமே சிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வேலையெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரெண்டுக்குமே பார்க்குற மாதிரி இந்த வீடியோவில் போடுறேன், சரிங்களா? கிராமத்து பெண்களுக்கு உரிய வீடியோவும் இருக்குது, நகரத்து பெண்களுக்குரிய வீட்டில் இருந்துட்டு என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? சரிங்க, வீடியோக்குள்ளே போகலாமா? கிராமத்து பெண்களுக்கும் நகரத்து பெண்களுக்கும் சேர்ந்த மாதிரி வீடியோன்னு சொல்லிட்டேன். அதனால் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் மேட்சாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்நடை வளர்க்குறதுங்க. கிராமத்தில் வந்துட்டு கால்நடை வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. குழந்தைய நம்ம வச்சுட்டே இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் தான் நான் இருக்கணும், நான் வெளியில் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்கள ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வளர்க்கலாம். வளர்த்தும் போது மாடு என்னால் பால் கறக்க முடியும் அப்படின்னா நம்ம மாடு வளர்க்கலாம். இல்லைங்க எனக்கு மாடெல்லாம் வளர்க்க தெரியாது, பால் கறக்க தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆடு வளர்த்துக்கலாங்க. ஆடு வளர்த்துட்டு குட்டியாக நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் அளவில் வந்ததுக்கப்புறம் விற்றுட்டோன்னா ஒரு 6-7 மாதம் கழித்து விற்றோன்னா அதில் ஒரு முதலீடு கிடைக்கும். இல்லை எனக்கு மாடுலாம் வளர்க்க தெரியும், பால் கறக்க தெரியும், எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பால் கறக்க தெரியும், நான் வளர்த்துருவேன் அப்படின்னா நீங்கள் அதை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் பாலாகவும் நம்ம விற்கலாம். ஒரு 200 100ன்னு கேட்குறவங்களுக்கு சில்லறைக்கும் விற்கலாம். அப்புறம் பால் மொத்தமாகவும் வாங்கிக்கிறாங்க, அவங்கக்கிட்டையும் கொடுத்துக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா தயிர், பாலை உரவுத்தி வச்சு தயிராகவும் விற்கலாம். நிறைய பேர் பாக்கெட் தயிர்லாம் வாங்கிட்டுருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இல்லைங்க எனக்கு தயிர் நாங்கள் 100 இவ்வளோ கொடுக்குறோம், 1/4 லிட்டர் இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயிராகவும் விற்றுக்கலாம், பால் விற்றுக்கலாம், தயிர் விற்றுக்கலாம். கோழி வளர்த்திங்க அப்படின்னா அதில் வர்ற முட்டையை, நாட்டுக்கோழி முட்டையை கூட நம்ம நல்லா விற்றுக்கலாம். நாட்டுக்கோழியும் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு வாங்குகிறாங்க. அப்போ அவங்களுக்கு கூட நம்ம 1 கிலோ இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட்டு வேலைக்கெலாம் போயிடுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்துட்டு டீ அவங்க வெளியில் இருந்தால் வாங்கிட்டு வருவாங்க. நிறைய பேர் களை எடுக்கிறவங்க, விதைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆள் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் டயர்டாக இருக்கும் அப்படின்றதுனால அங்கே வேலை பார்க்குறவங்க டீ பஜ்ஜி இல்லை வடை இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. அது நம்ம சொல்லலாம், ஏங்க இன்றைக்கி என்கிட்ட வாங்கிக்கோங்க, நாங்கள் இந்த மாதிரி நான் வீட்டிலே இருந்துட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லுங்கள், நான் டீ போட்டு கொடுக்குறேன், நான் வீட்டிலே பஜ்ஜி வடை ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க வெளியில் கடையில் வாங்குறதுக்கு நம்மளே இந்த மாதிரி நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாய் போடலாம். ஊறுகாய் போட்டிங்கன்னா காட்டு வேலைக்கு போகிறவங்க கூழ் இந்த மாதிரி கொண்டு போவாங்க, சாப்பாடு செஞ்சுட்டு போவாங்க. அவசரமாக போகும்போது ஒரு ஊறுகாய் எடுத்துகிட்டு போனால் அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஊறுகாய் போட்டு கொடுக்கலாம். இது கிராமத்தில் இருக்கிறவங்க என்னென்ன வேலை செய்கிறது அப்படின்றதையும் சொல்கிறேன், அப்புறம் நகரத்தில் இருக்கிறவங்க வேலை செய்கிறதையும் சொல்கிறேன், ரெண்டுமே நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா கவரிங் செட்டு வாங்கி வச்சுக்கலாம். பெரிய பொண்ணாயிட்டாங்க இல்லை கல்யாண வீடு அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் பியூட்டி பார்லர்லேருந்து ஆள் கூப்பிடுவாங்க, ஒரு சில பேர் அந்த கவரிங் செட்டு மட்டும் வாங்கி வச்சுட்டு நம்ம போயிட்டு ஒரு வாடகை, ஒரு நாள் வாடகை 300 ஒரு 500 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் நம்ம வீட்லேயும் வாங்கி வச்சுட்டு கவரிங் செட் விற்கிறீங்க, ஏதாவது ஃபங்க்ஷன்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம், கொஞ்சம் முதலீடு தாங்க, இது எல்லாமே ரொம்ப முதலீடு இல்லை, கொஞ்சமாக நம்ம முதலீடு போட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும். பாத்திரம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வேறு இடத்துல தான் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு முதலீடு போட்டு ஒரு பாத்திரம் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் பாத்திரம் வாடகைக்கு கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருந்துகிட்டே எவ்வளோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளோ டம்ளர் வாங்கிட்டு போகிறாங்க, தட்டு எவ்வளோ வாங்கிட்டு போகிறாங்க, தவா இந்த மாதிரி எவ்வளோ பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க. ரிட்டன் வரும்போது ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் எவ்வளோ ரேட்டு அப்படின்றத போட்டு அவங்கள்ட்ட பாத்திரம் சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை மாவு எல்லாருமே அறக்க பறக்க வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஒரு சில பேருக்கு மாவாட்டுறது ரொம்ப சலுப்பாக இருப்போம், அதனால் அவங்க தோசை மாவு ஒரு 20 ரூபா ஒரு கப்பு, 20 to 30 விற்றுக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சீயக்காய் பொடி, நிறைய பேர் இன்னும் சீயக்காயை வச்சு யூஸ் பண்ணிதாங்க
ஹேரெல்லாம் வாஷ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே சீயக்காய் பொடி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு மிஷினில் போய் அரைச்சி வச்சுட்டு வீட்டில் பாக்கெட் போட்டுக்கோங்க. ரூ. 10 ரூ. 20 ரூ. 30 அந்த ஸ்டேஜில் மட்டும் பாக்கெட் போட்டுக்கோங்க. எல்லாருமே வாங்கணும். அந்த மாதிரி நம்ம சீயக்காய் பொடி மொத்தமாக அரைச்சிட்டு வந்து வீட்டில் பாக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் கிராமத்தில் வந்து இந்த சுக்கு மல்லி காஃபி நிறைய நல்லா குடிப்பாங்கங்க. அப்போ இருக்கும்போது நம்ம சுக்கு அதுக்கு என்னென்னலாம் போடணும்னு பார்த்தீங்கன்னா, மல்லி, மிளகு, சுக்கு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்துட்டு நல்லா அரைக்கணுங்க. அரைச்சி அதை கூட நம்ம பேக்கெட் பண்ணி சுக்கு மல்லி டீ தூள் ரூ. 10 எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதையும் சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மசால் பொடி குழம்புக்கு போடுறது குழம்பு பொடின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த குழம்பு பொடியும் நம்ம வீட்லேயேவும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வரமிளகாலாம் நல்லா வறுத்து வச்சுட்டு மிளகு, இந்த சீரகம், மல்லி எல்லாம் போட்டு வச்சுட்டு மொத்தமாக போய் கடையில் அரைக்க கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து ரூ. 20 ஸ்டார்ட் பண்ண. அது ரூ. 10 கட்டுப்படி ஆகாது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரூ. 20 பாக்கெட் போட்டு அந்த பாக்கெட்டையும் நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இல்லைங்க எனக்கு தையல் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க தையல் தைக்கலாங்க. தையல் தைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நம்ம நார்மலாக எனக்கு கொஞ்சமாக தையல் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கைலி லுங்கின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் ஓரம் அடிக்கலாம். சேலையோட ஓரம் அடிக்கலாம். அப்புறம் வேறு என்ன பண்ணலாம், ஃபால்ஸு சாரீக்கு ஃபால்ஸ் வச்சு கொடுக்குறது. அப்புறம் இந்த நைட்டிலாம் கொஞ்சம் எனக்கு அல்ட்ரு பண்ணி கொடுங்க, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதுவும் நம்ம அல்டர் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா நம்ம தையலும் தைச்சிக்கலாங்க. இதெல்லாமே கிராமத்தில் உள்ளவங்களும் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து சிட்டியில் நம்ம என்னென்ன மாதிரிலாம் பண்ணலான்னு பார்த்தா, இதுவும் ஒரே மாதிரி தாங்க, ஓரளவுக்கு சேமாக வரும். தோசை மாவு சேல்ஸ் பண்ணலாம், மசால் பொடி. அப்புறம் பார்த்திங்கன்னா டியூஷன் எடுக்கலாம். நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம டியூஷன் எடுக்கலாம். நான் ஒரு 12th தாங்க படிச்சிருக்கேன் அப்படின்னா 1 to 10th வரைக்கும் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப படித்தவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. நம்மளும் 12th படிச்சிருக்கோம், என்னால் மேனேஜ் பண்ண முடியும், நான் பார்த்துக்குவேன், நல்லா படிக்க வச்சுடுவேன் அப்படின்னா தாராளமாக 1லேருந்து 10 வரைக்கும் டியூஷன் எடுத்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு பியூட்டி பார்லர் கோர்ஸ் நான் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னா பியூட்டிஷியன் சைடு யாராவது இந்த மாதிரி வளைகாப்பு நிகழ்ச்சியாக நான் வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்றேன், குறைஞ்ச அமௌண்ட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பண்ணி கொடுக்கலாம். இல்லை மேரேஜ் எதுவும் அப்படின்னா அவங்களுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா பியூட்டிஷியன் எதுவும் நம்ம போயிட்டு அவங்களுக்கும் பியூட்டி பார்லர்லேருந்து நம்ம போன மாதிரி அவங்களும் நல்லா மேக்கப் பண்ணி விடலாம். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகு சாதன பொருளுக்கு அந்த ஃபேஸ் வாஷு, ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் வீட்டில் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா புடவை விற்கலாம், நைட்டி விற்கலாம். அப்புறம் பாவாடைகள், உள்பாவாடைகள், ப்ளவுஸ் பிட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க. வீட்டில் இருந்துகிட்டேவும் ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணலாங்க. ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிப்பிங் சார்ஜ் கூட வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வாங்கி விற்கலாங்க. இந்த செக்கில் ஆட்டி நிறைய பேர் வாங்கிட்டு இப்போ ரூ. 120 அப்படின்னா நம்ம ஒரு ரூ. 20 சேர்த்து வச்சு கூட விற்றுக்கோங்க. அந்த மாதிரி விற்றுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கேக்கு, இப்போ அதாங்க ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. நிறைய பேர் 6 month தாங்க அந்த கோர்ஸு. கேக் கற்றுக்கிட்டு கேக் பண்ணுறாங்க, வீட்டிலே பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு கேக்குக்கு 200 300 சொல்லிட்டு கம்மி ரேட்டில் பண்ணி கொடுக்குறாங்கங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறையா பேருக்கு. நீங்களும் கேக் கோர்ஸுக்கு 6 மாதமும் 1 வருஷமாக எனக்கு சரியாக தெரியலை, ஆனால் அது ரொம்ப கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளை மாதிரி வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு கேக்கு நல்லா செஞ்சு கொடுக்குறது நல்லா இருக்குங்க. யாரும் ஆர்டர் கொடுக்குறாங்க, எனக்கு பர்த்டே, எனக்கு ஆர்டர் இந்த மாதிரி கேக் வேணும்னு சொன்னால் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. நல்ல லாபம் இருக்குங்க அதில். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கூட பின்ன தெரியும். அப்புறம் அந்த வீட்டுக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி கைவினை பொருட்கள் நம்ம செய்ய தெரியும் அப்படின்னா அது கூட செஞ்சு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயேவும் பினாயில், வாஷிங் லிக்யூடு இந்த மாதிரி லிக்யூட்லாம் நம்மளேவும் அந்த சொல்யூஷன் வாங்கிக்கிட்டு நம்ம வாட்டரோட லெவல் எவ்வளோ அப்படின்றத அவங்களே சொல்லிவிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணி பாட்டில் அடைச்சி கேட்குறவங்களுக்கு விற்கலாங்க. இந்த பதிவை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் எல்லாத்துக்குமே 2 பேருக்குமே வர மாதிரி போட்டிருக்கிறேன். இது எல்லா பெண்களுக்குமே பொதுவான ஒரு வீடியோ தாங்க. நீங்களும் பாருங்கள், இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.
இந்த பதிவு அனைவருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, இதுதான் நண்பர்களே நம்ம வீட்டில் வந்துட்டு இருந்துகிட்டே பெண்களால் ஏதாவது இதில் ஒரு வேளை நீங்கள் செய்கிறதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நானும் இதில் ஒரு வேளை நான் செய்கிறேன். அது என்ன செய்கிறேன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவிடுறேன். ஓகே நண்பர்களே, பாய். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க நண்பர்களே. பாய் பாய் பாய்.